நான் வந்து ஆதி சொக்கனார் கோயிலில் சேவை செய்கிறேன், வீட்டு வேலை பார்க்குறேன். இதனால் நைட்டு சேவையை முடிச்சுட்டு ஹரிஸ் வாசல்கிட்ட வந்தேன். ஹோட்டலில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைகளுக்காக பஸ்ஸில் வரதுக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வரையெல்லாம் மூட மாதிரி கிடந்துச்சு. மூட மாதிரி கிடக்கெல்லாம் ஒரு பைக்காரங்க ஏறி இறங்குனாங்க. ஏறி இறங்கல பார்த்தா அது பை பிஞ்சு வரவும் பணம் மாதிரி தெரிஞ்சிச்சு. பணம் மாதிரி தெரியுதேன்னு எடுத்து பார்த்தேன். பைப்புலாம் பணமாக இருந்துச்சு. அந்த வழியாக கண்ட்ரோல் வண்டிக்காரங்க வந்தாங்க. அவங்ககிட்ட நிப்பாட்டி வழியை மறைச்சி நிப்பாட்டி, சார் இந்த மாதிரி பணப்பை கிடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்ககிட்ட என்னம்மா எங்கேம்மா கிடந்துச்சுன்னு கேட்டாங்க. இந்த இவ்வளோ தான் சார் கிடச்சிட்டு அவங்க நைட்டே என்னை விசாரித்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கம்மான்னு கூப்பிட்டாங்க. இல்லை சார் நைட்டு அன்டைமாக இருக்குது, நான் வரல, நீங்கள் காலையில் எப்போ கூப்பிட்டாலும் வர்றேங்க சார்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டு அவங்க என்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வாங்கிட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஸ்டேஷனில் போய் அவங்க போய் ஒப்படைச்சி அங்கே உள்ள மேடம் நர்மதா மேடம் ஃபோன் அடித்து என்கிட்ட விசாரித்து இந்த மாதிரி விசாரித்து கேட்டுக்கிட்டாங்க. காலையில் இருந்தால் வந்து விசாரித்தாங்க. அவ்வளோதான் சார். எனக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம். பணம் உரியவங்ககிட்ட கிடச்சி ஒப்படைச்சி அவங்க நல்லபடியாக அவங்க கைக்கு கிடச்சா போதும் சார். அவ்வளோதான் சார். சார் நம்ம சேவை செய்கிறோம் சார், இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம். அந்த பாக்கியம் கிடச்சதே பேச அவர்கிட்ட உண்மையாக இல்லைன்னா நம்ம என்ன சார் செய்ய போகிறோம்? அவருக்கு கிடச்ச பாக்கியம் எனக்கு அதுதான் போதும். பணத்தை எதிர்பார்க்கல, காசை எதிர்பார்க்கல. நான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி பெருசு இல்லை. எனக்கு பணம் எனக்கு வேண்டவே வேணாம் சார். எனக்கு பணம் உரியவங்கிட்ட ஒப்படைச்சி கிடச்சா போதும். எனக்கு கிடைக்கிற கூலி கிடச்சா போதும். நான் வேலை பார்க்குறேன், அதுக்கு தக்கன சன்மானம் வருது. என் பிள்ளை படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறியா, அவன் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்த்தாலும் அவன் படிப்பு செலவுக்கு அவனே பார்த்துக்கிறேன். எனக்கு அது போதும் சார். அதுக்கு பிள்ளைய காலத்துக்கு நல்லா இருந்தால் நம்மளுக்கு போதும் தான். அதனால் யார் பணத்தையும் நான் எதிர்பார்க்கல சார். பணம் கிடச்சவங்க உரியவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க பாவம் சந்தோஷப்பட்டால் எனக்கு அதுவே போதும் சார். அப்படி வேறு காவல்துறை ரொம்ப நன்றி தெரிவித்தாங்க. அவங்க நைட்லேருந்து ரொம்ப நன்றிம்மா, இந்த இதெல்லாம் இல்லை இப்போ வரை காலையிலேருந்து ரொம்ப மரியாதை பண்ணி ரொம்ப மதிப்பு கொடுத்து கூப்பிட்டுட்டு விசாரித்து கேமரா செக் பண்ணுறதுலேருந்து அதுலேருந்து எல்லா வரையும் அவங்க மதிப்பு கொடுத்து நல்லா மரியாதை கொடுத்து அவங்க பாராட்டியே தள்ளிட்டாங்க. காவல்துறைகளுக்குலாம் வணக்கம். நைட்டு கொண்டு போய் கண்ட்ரோல் வண்டிக்காரங்க வெங்கடாசலம் பாபுன்றவங்க தான் ஒப்படைச்சிருக்காங்க ஸ்டேஷனில். அந்த சார்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காவல்துறை அதிகாரிகளுக்குலாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த காவல்துறைகளுக்குலாம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அவங்க தொலைச்சவங்களுக்கு பார்த்து கவனமாக இருந்து இனிமேல் யார் தொலைச்சாலுமே சரி, உழைச்ச காசு என்றைக்கு வீண் போகாது. கிடச்சா உங்களுக்கு கையில் கிடச்சி வாங்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருங்க. அவ்வளோதான். என் பேர் செல்வமாலினி சார்.